வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக அரசியல் கட்சிகள் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை தமிழகத்தில் புழக்கத்தில் விட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் அதனை தேடி கண்டுபிடித்து பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த கருத்தை அவர் தெரிவித்தார். தேர்தல் கமிஷனை பொறுத்தவரைக்கும் அவருடைய கண்காணிப்பு இன்னும் அதிகமாக வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். காரணம், 14 கோடி ரூபாய் தான் பார்த்துருக்காங்க. சாதாரணமாக ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க, பனிமலை பெயர்ந்து போகும்போது கடலில் அதனுடைய நுனி மட்டும் தெரியும் என்று சொல்வார்கள். அதே போல் 14 கோடி அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். வந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல்களை கேட்கும்போது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் தமிழகத்தினுடைய பல்வேறு தொகுதிகளிலே விதைக்கப்பட்டு விட்டது. அதை கண்டுபிடிக்கணும். அது பணம் பட்டுவாடா.